ஹலோ, வெல்கம் பேக் டு லிபாஸ் கிச்சன். நான் தான் உங்கள் ஜெரினா. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பீனட் பர்ஃபி பண்ண போகிறோம். வேர்க்கடலை பர்ஃபி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம 2 கப்பு வேர்க்கடலை, அதுவும் நான் வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அதனால் நீங்கள் பச்சை வேர்க்கடலை கிடச்சா கூட நீங்கள் அதை வாங்கி லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. பட் இருந்தாலும் நான் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு கொஞ்சம் மிதமான சூட்டில் நான் வறுத்து எடுத்துக்கேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கொடுக்குன்றதுக்காக. இன்கேஸ் நம்ம டப்பாவில் மூடி வச்சுருந்தா கூட காதுகித்து போய் அது நமுத்து போயிருந்தால் கூட நம்ம ஒரு வாட்டி இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் என்ன பண்ணேன், லோ ஃப்ளேமில் வச்சு சும்மா ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு 5 நிமிஷமோ இல்லை 3 நிமிஷமோ உங்களுக்கு அது ஏற்ற மாதிரி நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்தது இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம கை வச்சா நல்லா அது ஆல்ரெடி உரிக்கிற ஸ்டேஜ் தான் இருந்திருக்கும். பட் இருந்தாலும் கை வச்சு நீங்கள் இப்படி பிரித்து பார்த்திங்கன்னா அது நல்லா உரியும். ஸோ அந்த உரிகிற ஸ்டேஜ் வரும்போது இது பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன எடுத்திருக்கேன்னா நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். ஏன்னா மெயினாக குழந்தைங்களுக்கு கொடுக்கறதால நான் ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணிவிட்டு நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு கருப்பட்டி கிடச்சா கூட கருப்பட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப்ஷனல் தான். ஸோ உங்களுக்கு கருப்பட்டி கிடச்சாலும் கருப்பட்டி ஓகே, இல்லை நாட்டு சக்கரை கிடச்சாலும் ஓகே. இதே மாதிரி என்ன பண்ணேன், நல்லா ஒரு லோக்கும் இல்லாமல் ஒரு ஹை ஃப்ளேம் இல்லாமல் ஒரு மீடியமான ஃப்ளேமில் போட்டு நான் இது நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெல்ட் ஆகிட்டு வருது பாருங்கள். ஸோ மெல்ட் ஆகிற அளவுக்கு இதை நம்ம நல்லா கிளறிக்கிட்டே, கை விடாமல் கிளறிக்கிட்டே நம்ம இருந்தோம்னா நல்லா அது ஒரு பாகு பதத்துக்கு வரும். கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் ஆனால் நல்லா ஒரு பாகு பதத்துக்கு வரும். சரிங்களா? இந்த மாதிரி கை விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. அங்கே பார்த்தீங்களா, ஃபுல்லாக அந்த சக்கரை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெல்லம் என்ன ஆகுது, ஃபுல்லாக கொஞ்சம் கரைய ஆரம்பிக்குது. ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுனா நல்லா பாருங்கள், இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கரையிற ஸ்டேஜில் வரும்போது நம்ம பாகு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்மளுக்கு அர்த்தம். சரி, இன்னும் கொஞ்சம் அங்கே திட்டாக இருக்கும். அது எல்லாமே என்ன பண்ணுறோம், ஃபுல்லாக நான் எதுக்காக நாட்டு சக்கரை இதிலே பார்த்திங்கன்னா இந்த சுக்கு எல்லாமே இருக்கிறதால ஜீரணத்துக்கும் நல்லது. ஆக்சுவலாக பர்ஃபினாலே ரொம்ப நல்லாயிருக்கும். இருந்தாலும் அதிலே எல்லாமே இருக்கிறதால நான் நாட்டு சக்கரையை ப்ரிஃபர் பண்ணேன். அதனால் அங்கங்கே நிற்காமல் என்ன பண்ணணும், நல்லா கை விடாமல் நான் கிளறிக்கிட்டே இருக்கும். எல்லா வேர்க்கலையும் இந்த மாதிரி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறோம். கொரகொரப்பானா எப்படின்னா ரொம்ப பொடியாகவும் இல்லாமல் ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக நம்ம என்ன பண்ணுறோன்னா பொடிச்சு எடுத்துக்கிறோம். இப்போ நல்லா ஒரு அகலமான பாத்திரத்தில் என்ன பண்ணுறோன்னா நல்லா ஒரு நெய்யை ஒரு அரை ஸ்பூன் நெய்யை, அரை ஸ்பூனோ இல்லை 1/4 ஸ்பூன் நெய்யை நல்லா அந்த பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்து நல்லா அந்த ஃபுல் பிளேட்டை நம்ம சேர்ப்பேன். ஏன்னா இந்த பாகு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது ரெடி பண்ண அந்த பர்ஃபியோட விடுதை பார்த்தோன்னா நம்ம அதில் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நம்மளுக்கு பீஸ் மாதிரி வேணுமோ இல்லை எப்படி வேணுமோ அதை கட் பண்ணி எடுக்கிறதுக்காக. இப்போ இந்த பாகு கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த பீனட் பவுடரை இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா போட்டு நல்லா கைவிடாமல் கிளற போகிறோம். ஸோ கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும். இல்லாட்டி என்ன அப்படியே திட்டாக அங்கங்கே அப்படி அப்படியே உட்காந்துக்கும். ஸோ என்ன பண்ணோம், நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா கை விடாமல் அந்த பவுடரை பார்த்தா நல்லா அந்த பாகோட பதத்துக்கு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ கை விடாமல் கிளறணும். நீங்கள் கொஞ்சம் இது பண்ணி விட்டுட்டா கூட என்ன கூட அந்த பவுடரை மட்டும் தனித்தனியாக நின்றுடும். சரிங்களா? ஸோ அதனால் கலரை பார்த்திங்கன்னா அந்த பாகு கூட சேர்ந்து நல்லா ஒரு லூஸ் பதத்துக்கு வரும். பாருங்கள், ஆல்ரெடி வருது பாருங்கள், தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா அந்த பாகோட பார்த்திங்கன்னா அந்த வேர்க்கடலையும் நல்லா சேர்ந்து இந்த மாதிரி ஒன்றுபட்டு வரும். ஸோ இந்த ஒன்றுபட்டு வர ஸ்டேஜில் என்ன ஆகுனா நம்ம டப்புன்னு கை எடுக்காமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அதோடு சேர்ந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா அது பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணேன், பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணலான்ட்டு இருந்தேன். சரி, கட் பண்ண வேண்டாம், ஒரு சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம், ஏன்னா பசங்க சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சூட்லேயே பார்த்தோன்னா கொஞ்சம் நெய்யை கையில் தடவிட்டு நல்லா ஒரு குட்டி பால் ஷேப்பில் நான் உருட்டிடுறேன். அது உங்களோட விருப்பம் தான். கட்டமாக நீங்கள் கட் பண்ணிக்கிறதும் இல்லை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நல்லா பால் ஷேப்பில் விட்டிங்கன்னா பசங்க நல்லா விளையாடும் போது ஒரு சின்ன உருண்டையாக எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி.